கொடநாடு கொலை வழக்கு குறித்து கடந்த ஆட்சியில் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க சார். இந்த ஆட்சியிலாவது வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுது. கொடநாடு என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம். அதில் ஏற்பட்டிருக்கிற நிலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்ற உடனேயே எந்த பொறுப்பில் உயர் பொறுப்பில் யார் இருந்தாலும் இதிலே யார் அதிலே தவறு செய்திருந்தார் என்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே முழங்கினார். அதற்கு பிறகு அது 5 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு இப்போது அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அதை பற்றி முதலும் முடிவு செய்வார். தாவேக ஆட்சி இன்னும் 2 மாதங்களுக்கு கூட தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருந்தாரு சார். அது இல்லாமல் அவர் வந்து அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால இணையும் சொல்லி வற்புறுத்துறதாகவும் சொல்லி நேற்று ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. இந்த இயக்கத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் வருகை இருந்துதான் இந்த இயக்கத்தை ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லை. அவர் அவதூறாக பேசினார் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தால் அது வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு அவரை அழைத்து சென்று வழக்கில் பதிவு செய்ததற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் அவர் கருத்துக்கள் சொல்கிறார். அந்த கருத்திற்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் முதல் முறையே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில்தான். அதில் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக கூட ஆனார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இந்த இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்கேயும் அமைச்சரானார். ஆகிய அவருடைய நிலைகளை பார்க்கின்ற போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்காக ஏற்ப மனநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற நிலைதான் இருக்கிறது.